இந்தியன் வங்கியின் சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் புதுச்சேரி அரசின் ஊரக வளர்ச்சித்துறையும் இணைந்து கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்களின் நிலையான பொருளாதார உயர்வுக்கு வழிகோலும் விதமாக திறன் வளர்ப்பு பயிற்சி மூலமாக அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்தும் விதமாக கிராமப்புற இளைஞர்களுக்கு பல்வேறு வேலைவாய்ப்பு திறன் வளர்ப்பு பயிற்சி அளித்து வருகிறது. இதுநாள் வரை புதுவை மாநிலத்தில் இத்தகைய பயிற்சி வகுப்புகள் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்தன. தற்போது புதுச்சேரி அரசு இந்த பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் நிரந்தரமான சொந்த கட்டிடத்தில் நடைபெறும் விதமாக ஊரக வளர்ச்சித்துறைக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தை இதற்காக பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்து அதிகாரப்பூர்வ ஆணை பிறப்பித்துள்ளது. அதன்படி இந்த இடத்தில் மத்திய ஊரக அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் புதுச்சேரி மாநில முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி வாயிலாக நிரந்தரமான திறன் வளர்ப்பு பயிற்சி மைய கட்டிடம் கட்டுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் 11/6/2026 அன்று நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் முனைவர் சரத் சௌகான் அவர்கள், ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் மற்றும் செயலாளர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஊரக வளர்ச்சித்துறையின் இயக்குனர் திரு சு மாணிக்கதீபன் அவர்கள் மற்றும் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி ஜே ஜோஸ்பின் சகாயராணி ஆகியோர் கையெழுத்திட்டனர். புதுச்சேரி இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் திரு எம் வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள், இந்தியன் வங்கியின் முதன்மை மாவட்ட மேலாளர் திரு ஏ சதீஷ்குமார் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமத்தின் கடந்த நிதியாண்டிற்கான ஆய்வுக் கூட்டம் தனியார் விடுதியில் 15/6/2026 அன்று நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுவின் SLBC ஒருங்கிணைப்பாளரான இந்தியன் வங்கி 2026-27 நிதியாண்டிற்கான வருடாந்திர கடன் திட்டத்தை ஆனுவல் கிரெடிட் பிளான் ACP வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மொத்த கடன் இலக்கு ரூபாய் 17,500 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் யூனியன் பிரதேசத்தின் 4 பகுதிகளாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகியவற்றில் உள்ளடக்கியதாகும். 2026-27 நிதியாண்டிற்கான ACP புத்தகத்தை இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குனரும் SLBC தலைவருமான திரு சிங் பஜ்ரங் சிங் அவர்கள், புதுச்சேரி அரசு நிதித்துறை செயலாளர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு அவர்கள் ஆகியோர் வெளியிட்டனர். இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறையின் இணை செயலாளர் திரு ஆஷிஷ் மத்தோராவ் மோரே அவர்கள் ACP குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் கூட்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி சென்னை மண்டல அலுவலகத்தின் பொது மேலாளர் திரு எம் ராஜ்குமார் அவர்கள், நபார்டு வங்கி சென்னை மண்டல அலுவலகத்தின் பொது மேலாளர் டாக்டர் PS ஹரிகிருஷ்ணராஜ் அவர்கள், இந்தியன் வங்கி சென்னை கிளப் பொது மேலாளர் திருமதி பத்மாவதி ஸ்ரீகாந்த் அவர்கள், இந்தியன் வங்கியின் பொது மேலாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள், SLBC ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள், முன்னோடி மாவட்ட மேலாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள், நபார்டு வங்கியின் மாவட்ட மேம்பாட்டு மேலாளர் திரு RV சித்தார்த்தன் அவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கடன் திட்டம் முன்னுரிமை துறைகளின் கடன் திறன் மதிப்பீடு மற்றும் முந்தைய ஆண்டின் சாதனைகளை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. வருடாந்திர கடன் திட்டத்தின் கீழ் துறை வாரியாக கடன் ஒதுக்கீடுகள்: விவசாயத்துறை ரூபாய் 11,700 கோடி, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் MSME ரூபாய் 5,130 கோடி, பிற முன்னுரிமை துறைகள் ரூபாய் 670 கோடி. மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் RSETI தனது சொந்த கட்டிடத்தை அமைப்பதற்கான நிலம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOE இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குனரும் SLBC தலைவருமான திரு சிங் பஜ்ரங் சிங் அவர்கள் மற்றும் புதுச்சேரி அரசின் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு அவர்கள் ஆகியோருக்கிடையே பரிமாறிக்கொள்ளப்பட்டது.